ஆட்டு நுரை டப்பா இது எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டுங்க. நல்லா அலசிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு மறுபடியும் அலசிக்குங்க. இது நல்லதுங்க உடம்புக்கு. ரத்த சோகையெல்லாம் நீக்கிடும். இப்போ அலசி எடுத்துக்கலாம். வாங்க செய்யலாம். கிராமத்து ஸ்டைலில் செய்யலாங்க. ஆட்டு நுரை டப்பா மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும் ஆட்டு நுரை டப்பா. இதை வாங்கி நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி எடுத்துக்கோங்க. ரத்த சோகைக்கெலாம் நல்லதுங்க இது. வாங்க இப்போ கிராமத்து ஸ்டைலில் செய்யலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. அலசும்போது மஞ்சள் பொடியை அலசிட்டோம். மறுபடியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு குக்கரை மூடி கேஸில் வச்சிடலாம். நல்லா அது ஒரு 5 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நுரை டப்பா வேக வச்சு எடுத்துக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருகாது, வெள்ளையாகவே இருக்கும் உங்களுக்கு. கேஸை பற்ற வச்சு கடாயை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டை லவங்கம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு தோலோடு நசுக்கி எடுத்துக்கணும். சோம்பு போட்டு தோலை நசுக்கி எடுத்துக்கலாம். இடித்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2 எடுத்துக்கோங்க. கிராமத்து ஸ்டைலில் செய்யலாம் வாங்க. கடாய் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தட்டி வச்சுருக்க சோம்பு பூண்டு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியை போட்டு ரெண்டும் நல்லா ட்ரையாக வரணும், வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்திருக்கு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கீங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு தேவை ஒரு 1.5 ஸ்பூனு. நான் மிளகுத்தூள் வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. கல் உப்பு. நுரை டப்பாவில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இருத்தி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி விடுங்க வேகிறதுக்கு. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி இதில் தான் சத்தே இருக்குது.
நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் வேகட்டும்னு இந்த நுர டப்பா எடுத்து அதிலேயே போட்டு கலக்கி விடணும். இந்த மாதிரி வெந்து வரணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்த உடனே நுர டப்பாவை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நுர டப்பாவை இதில் போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஒரு நுர டப்பாவுக்கு. நல்லா வேகட்டும் எல்லாம் ஒன்று போல். நம்ம இதை சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், தோசை இட்லிக்கும் வச்சுக்கலாங்க. நம்ம தோசை இட்லிக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். சாப்பாட்டுக்கு வைக்கணுன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸாக ஆக்கிட்டு வச்சுக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆனதும் இறக்கி விட்ருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க. இது நல்லாயிருக்கும். ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ரத்த சோகையை சரிப்படுத்தும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.